அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நாம் ஷாபானுடைய மாதத்திலே நுழைந்து விட்டோம். அடுத்ததாக நாம் அடைய இருக்கிற மாதம் ரமதானுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னவாக இருந்தது? ஹதீஸில் வருகிறது, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வினவினார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக எதற்கு நோன்பு வைக்கிறீர்கள்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் நிறையவர்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய இடத்திலே நம்முடைய அமல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஆகையால் நான் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றவனாக இருக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோக்கிறேன். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய ஹதீஸ் பதிவாயிருக்கிறது முஸ்லிமிலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த மாதத்திலும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததாக நான் பார்க்கவில்லை. ஆனால் ஷாபானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். என்னவென்றால், நாம் செய்யக்கூடியது என்ன? குர்ஆனும் சொல்லக்கூடியதான் செய்கிறோமா? எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களே அதைத்தான் நாம் செய்கிறோமா என்று நாம் கவனம் கொள்ள வேண்டும். எது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களோ அதை நாம் சரியாக பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.